பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளிலும் உங்களோடு ஒரு காரியத்தை நான் பேச வாஞ்சிக்கிறேன். தொலைக்காட்சியிலே அநேகர் நீங்கள் பார்க்கிறவர்கள் சிலர் என்னிடத்திலே ஒரு கேள்வியை வைக்கிறீர்கள். அதற்கு நான் இன்றைக்கு பதில் சொல்ல ஆயத்தப்படுகிறேன். அநேகர் கேட்கிறீங்க, ஆண்டவரைத்தானையா நம்பி இருக்கிறேன், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பெற்றுத்தான் இருக்கிறேன், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் இருக்கிறது, என அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று வேதமும் சொல்லுகிறது. அவரும் சொல்லி இருக்கிறார், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று யோவான் 14:14 சொல்லி இருக்கிறார். ஆனால் என் வாழ்க்கையிலே ஏன் தேவன் தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை, அதற்கு என்ன காரணம் எனக்கு விளங்க மாட்டேங்குதையா, தயவு செய்து சொல்லுங்கள் என்று சொல்லீர்கள். ஆகையினாலே இன்றைக்கு ஐயா, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். ஏன்னா எண்ணாகமம் 23:19 படி பொய் சொல்லுவதற்கு ஒரு மனிதன் கிடையாது. யோபு 33:14 படி ஒரு விசை சொல்லிய காரியத்தை அவர் மறுவிசை பார்த்து திருத்துகிறவரும் அல்ல. சொன்னா சொன்னதுதான், அப்படித்தானே? ஆனா ஏன் அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்கல? ஆண்டவரைத்தானே நம்பி நிற்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், இரவுதோறும் அழுகிறேன், படுக்கையிலிருந்து கதறையா, ஆனா ஏன் என் வாழ்க்கையில ஒரு காரியம் கூட நடக்கல? எதை எடுத்தாலும் தடையா இருக்கு, என்ன முயற்சித்தாலும் நடக்கல, இதுக்கு காரணம் என்ன என்று அநேகர் கேட்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒரு வித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விதர்ப்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறதும் இல்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. போதும் ஐயா, அழகா சொல்றார். இந்த ஆமான் என்கிற ஒரு அமலேக்கியன் ஆண்டவருடைய ஜனத்தை ஐயா அழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். ஏன்னா அவர்களுக்கு சொன்ன வாக்கை அடைந்து விடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆமான் என்பவன் முதலாவது யார், அவன் எந்த வழி வந்தவன், ஏன் அவன் இதை செய்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதற்கு வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த நடவடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமிரதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி, நல்ல கவனிங்க, இந்த ஆமான்ங்கிறவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இவன் யாரு? ஆகாகியன். ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும்
சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆண்டவர் முதல்ல தூதனை உயர்த்தி தூதனா தான் வச்சாரு. ஆனா அவன் கீழே வந்துட்டான். எசேக்கியேல் 28 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இங்க இந்த ஆமான் ஆகாகியன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஆகாகியன் யார்? இந்த ஆமான் அந்த ஆகாகி என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? வேதத்தை கொஞ்சம் திறந்தா 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை. அப்ப அந்த ஆகாகை என்பது யாரு? அமலேக்கினுடைய ராஜா. ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாப் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தில் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். இந்த ஆகாகின் வழி வந்தவன் தான் ஆகாகியனாகிய ஆவான். அவன் ஒரு அமலேக்கியன். இந்த அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு நாள் என்ன செய்யல, தொடர்பே கிடையாது. காரணம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை அடைய விடாமல் தடுத்தவனும் இந்த அமலேக்கியர் என்று சொல்லலாம். ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணினார்? யாத்ராகமங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாம். யாத்திரையாகவும் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பின்னும் அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்து அவர்களை எகிப்தியரின் கைக்கும் விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இறங்கினேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஆண்டவர் இன்றைக்கு அடிமைத்தனத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனையும் விடுவிக்கத்தான் காத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்படித்தான் இருக்கு? ஆமென்று ஆமென் என்று இருக்கு. ஆண்டவர் விரும்புகிறது சுகமா இருக்கணும், வேதனைப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, உபத்திரவப்படக்கூடாது. அவர்கள் நலமாய் இருக்கணும், விசாலமாய் இருக்கணும். இதுதான் தேவனுடைய வாக்கு இல்லையா? ஆனா இவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கி கடந்து வந்துறாங்க. செங்கடலை கடந்து வந்து பார்வோன் சேலை அமிழ்ந்து போவதை கண்டு மாராவில் கசப்பை தாண்டி வந்து நிற்கிறார்கள். யாத்ராகமம் 17:7 வாசிக்கலாம். முதல்ல இஸ்ரவேல் புத்திரர் வாதாடி நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று. இது ஒரு பக்கம். இவங்களுக்கும் சரியானது கிடையாது, வாதாடினாங்க. அது மட்டுமல்ல, 8ஆம் வசனத்தை பாருங்க. 17 அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். யோசுவாவை நோக்கி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அமலேக்கியர் இஸ்ரவேலரை வழிமறித்தது எதுக்கு? அந்த நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ள இவங்க என்ன செஞ்சிடக்கூடாது. அதான் பிரச்சனை. இன்னைக்கு சத்துருடைய வேலை அதுதான். இன்னைக்கு சத்துருடைய வேலை என்ன தெரியுமா?
நீ ஆண்டவருக்குள்ள வந்துடக்கூடாது. வந்துட்டேன்னா ஆசீர்வாதம் வந்துடும். அதனால ஏதாவது ஒன்றை காட்டி உன்னை எப்படியாவது பின்னாடி இழுக்கிறது தான் பார்ப்பான். அல்லேலூயா. ஐயா, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அதுதான் பிரச்சனை. வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் மாறாதது. ஏன்னா அவர் சொன்னதுதான். அவர் எதை சொல்லிட்டாரோ அதை மாற்ற மாட்டார். ஏன்னா வாக்கு தத்தம் செய்தால் அதை கொடுத்தே தீருவார். என கண்பானுடைய. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை நாம பெற்றுட்டா ஆசீர்வாதமாக இருக்கும். சத்ருவுக்கு அதில் பொறாமை உண்டு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, கூட இருக்கிறவனே பாருங்க, உனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க போது நான் பொறாமை வருமா வராதா? இன்னைக்கு பக்கத்தில் உனக்கு ஒரு வீடு கிடைக்குது, என்னையா வீடு கிடைச்சி, ஆமாம் உங்களுக்கு கிடைச்சி எங்களுக்கு என்ன இருக்குது, பொறாமை வந்துடுதா இல்லையா? மனுஷ வாழ்க்கையில் அடுத்தவனுக்கு கிடைச்சா நல்லதுன்னு சொல்கிற எண்ணம் எத்தனை பேர்ட்ட இன்னைக்கு வந்துருச்சு? வராதே. அப்புறம் எப்படியா இஸ்ரவேல் மக்கள் அந்த பரம கானானை இல்லையா அடைய போகிறார்கள்? அந்த அடைய போகிறதற்கு எப்படியாவது அதை அடைஞ்சிடக்கூடாது. அவங்க எப்பவும் இடுக்கண் துன்பத்தில் வேதனையில கிடக்கணும். இதுதான் சத்துருவனுடைய திட்டம். அந்த சத்துருவின் திட்டத்தை அமலேக்கியனாகிய ஆகாகியனாகிய ஆமான் செய்கிற காரணம் என்ன? உபாகமங்களின் புஸ்தகம் திருப்புக 25ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிக்க கேட்போம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல். அவன் எப்படிப்பட்டவன்? முதல்ல அமலேக்கியர் யாரு? தேவனுக்கு பயப்படாத மக்கள். நம்ம யாரு அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதான உண்மை. நம்ம யாரு? தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். உண்மையா? அப்படி பயந்து இருந்தா வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, கதவு பூட்டி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த உணர்வு இருந்தால் போதும் ஐயா. ஏன்னா அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே. அவர் காண்கிற தேவன். ஆதியாகமம் 16:13 படி எல்ரோயி, என்னை காண்கிற தேவன். இந்த உணர்வு வேண்டும். இங்கே பார்க்கிறோம், அவர்களுக்கு தெய்வ பயம் இல்லாமல், தேவனுக்கு பயப்படாமல் எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில். நல்ல கவனிங்க, அவன் எப்பதான் ஆளை அடிப்பான் தெரியுமா? சோர்ந்து இருக்கும் போது, இளைத்திருக்கும் போது, விடாய்த்து போய் இருக்கும் போது, பின் வருகிற பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினார்கள். யாரு? அமலேக்கிய. தேவ பயம் இல்ல. அவன் எப்படிப்பட்டவங்களோட பலசாலிகளை வெட்டல, பலவீனர்களை. சொல்ல போனா உன்னை மாதிரி என்னை மாதிரி ஆள. ஏன்னா நம்ம முடியாத ஆள. எல்லாரும் ஓடி போயிடுவான், நம்மளால ஓட முடியாது. எனக்கு அன்பானவர்களே, சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஏதாவது வச்சுனா சரி, தள்ளு தள்ளு தள்ளு. இன்னைக்கு ஒரு மாடே ஓடியாருது, நம்ம ஓட முடியுமா? எவனா பிடிச்சா தான் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, இந்த அமலேக்கியர் எப்படிப்பட்டவன்? பலம் உள்ளவர்களை பார்க்கறது இல்லை, பலவீனர்களை, திடனற்றவர்களை, விடாய்த்தவர்களை வெட்டுகிறான். இது ரொம்ப வீரம் பாருங்க, ரொம்ப வீரம். அது மட்டும் இல்ல, வாசிங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் எப்படி நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசம். அது எப்படிப்பட்ட தேசம்? என்ன தேசம்? கானான். அனல்தமாய் இல்பக்கானான் ஏகிடுவே தூய பிதாவில் முகம் தரிசிப்பே. அனல்தமாய் இல்பக்கானான் ஏகிடுவே தூய பிதாவில் முகம் தரிசிப்பே.
ஜெபத்தை அடைந்திடக்கூடாது. ஆகையினால அவன் இடைமறிக்கிறவன் மட்டுமல்ல, தெய்வ பயம் இல்லாதவன் மட்டுமல்ல, பலவீனர்கள் எல்லாம் வெட்டினான் ஆண்டவர். அதனால என்ன சொன்னா, தேவன் அவர்களை உன் தேவனாய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தில், உனக்கு கொடுக்கிற அந்த தேசத்திலே சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை அங்க சுகமா இருக்க பண்ணும்போது அமலேக்கின் பேரை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் மக்களுக்கும் வாக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அமலேக்கியருடைய பேரை என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் இருக்கக்கூடாது. நீ என்ன செய்யணும், இராதபடிக்கு அழித்து போடு. ஆனா இஸ்ரவேல் மக்கள் ஐயா போறாங்க, அழிக்க முடியல, அவங்களும் இவங்களை அழிக்க முடியல. ஏன்னா ஓங்கிய புயம் இவங்கிட்ட இருக்கு. யாரிடத்துல? இஸ்ரவேல் மக்கள்கிட்ட. ஆகையினால இந்த அமலேக்கியர் ஐயா சத்துருவாய் மாறி யூத ஜனத்தை எப்படியாயிலும் முழுவதும் அழிப்பதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த ஆகாகியனாகிய ஆமான கொண்டு வந்து ராஜாவிடத்தில் வைத்து விட்டான். அல்லேலூயா. உன்னை தெரிஞ்சுக்கங்க, இந்த ஆமானும் ராஜாவும் என்ன செய்தாங்களாம்? எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆதலால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆமா, 2 தூக்கி போடப்பட்டார்கள். ஆமானும் அடுத்தால வாசிங்க. இது ராஜ சமூகத்தில் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இதே 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. அந்த அஞ்சனக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் போனாங்க. அந்த கட்டளை சூசான் அரமனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிப்பதற்கு உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கியது. எப்ப குடிக்க உட்கார்றானோ அப்பெல்லாம் கலங்குது பாருங்க. இன்னைக்கு அப்படிதான், விருந்தில் தாங்க ஏகப்பட்ட சமாச்சாரமே இருக்கு. முதல்ல பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் இவனும் ஒரு விருந்து வச்சான் ராஜா. எஸ்தரின் புஸ்தகத்தில் பார்க்கிற 1ஆம் அதிகாரத்தில் ராணியாகிய வஸ்தி 9ஆம் வசனத்தை பாருங்க. 1ஆம் அதிகாரம் முதல் 9 ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ஸ்திரீகளுக்கு இவன் விருந்து பண்ணா, அவர் ஆண்களுக்கு விருந்து பண்ணாரு. அங்க திராட்சரசம் பரிமாறப்பட்டது. குடிச்ச உடனே வஸ்தியை நினைச்சிட்டான். எல்லாரும் முன்னாடியா வீட்டுக்காரி அழகு எப்படி காட்டணும், அதுதான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. குடிச்சாலே கலக்கையா. எனக்கு கண்பாலே ஆமானும் ராஜாவும் குடிக்க உட்கார்ந்தார்கள். அரண்மனை சூசான் நகரமே கலங்கியது. ஏன் தெரியுமா? இந்த ஆமான் யார் தெரியுமா? யூத குலத்தின் சத்துரு. இன்னைக்கு அப்படித்தான் எத்தனையோ சத்துருக்கள் நம்ம எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்று பல காரியங்களிலே நமக்கு முன் இருக்கிறது. சத்துரு எப்படியாவது பிரச்சனைகளை கொண்டு வந்து, சோர்வுகளை கொண்டு வந்து, பல போராட்டங்களை கொண்டு வந்து, எப்படியாவது நீ பின்னிட்டு பார்த்துரு அப்படின்னு சொல்றான். ஆனா யோவான் 9:62 கலப்பையிலே கை வைத்த பிறவன் பின்னிட்டு பார்ப்பதற்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி இல்லாதவனாய் போய்விடுகிறான். ஆகையினாலதான் கலப்பையில கை வச்சிட்டோம்னா என்ன வந்தாலும் எது நடந்தாலும் சோர்ந்து போயிடக்கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் சுதந்திரிச்சிட கூடாதுன்னு சொல்லி நாம கவனமா இருக்கோமோ இல்லையோ, சத்துரு கவனமா இருக்கிறான். கோலியாத்து கர்ச்சிக்கும் போது தாவீதை யாரையா அழைத்தார்கள்? நீ வா அந்த சத்துருவை அழிக்க வேண்டும் என்று யார் அழைத்தார்கள்? ஒன்னை இன்னைக்கு நீ சொல்ல, யார் அழைக்கிறா, என்னை யார் கூப்பிடுறா, யார் கூப்பிடுறா? கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்து கொண்டு தான் இருக்கிறார். இல்ல காலையில சொல்லுங்க, நீயும் நானும்
சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம் பாடினா போதாது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நாம் திராணியுள்ளவர்களாகணும். அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். என கண்பானுள்ளே தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, என் அன்பு பெரியோரே, இவ்வளவு நேரம் இந்த செய்தியை கேட்ட என் அன்பு தாய்மாரே, நீங்க எந்த இடத்துல நிற்கிறீங்க? ஐயா, எந்த கூட்டத்தில் ஒருவேளை உங்களால முடியல, வீட்டை விட்டு வெளியே வர முடியல, தாதிமார போல எஸ்தரோட கூடி ஜெபிக்கிற கூட்டத்தில் இருக்கிறீர்களோ? ஒருவேளை உங்களால முடிஞ்சா உங்களை விட கீழானவருடைய துக்கத்தை மாற்ற புதியவைகளை கொடுக்கிற கூட்டத்தில் நிற்கிறீங்களா? அல்லது ஒருவேளை எனக்கு என்ன எந்த காரியமும் தெரியாதது போல வீட்டுக்குள்ள அமர்ந்து இருக்கிறீர்களோ? ஒருவேளை நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவுடைய சமூகத்தில் பிரவேசிப்பேன் என்று நிற்கிறீர்களோ? தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காக நீயும் நானும் திறப்பிலே நிற்க வேண்டும் ஐயா. எசேக்கியேல் 20:28 படி திறப்பிலே நிற்க ஒருவனை தேடினேன், சுவரை அடைக்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆபிரகாம் சோதோம் குமரா அழிய போகிற போது கெஞ்சினானே, 40 நீதிமான் இருந்தா, 30 நீதிமான் இருந்தா, 20 நீதிமான் இருந்தா, 10 நீதிமான் இருந்தா இந்த பட்டணத்தை அழிப்பீரோ? அழிவிலிருந்து காப்பதற்கு நீயும் நானும் எந்த இடத்துல நிற்கிறோம்? ஆண்டவர் நம்மை கழுவினார், தூய்மையாக்கினார், ஏதோ கழுவினார் கொண்டு நாம் அடங்கி கிடக்கிறோமா? நீ எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தொலைக்காட்சி பார்க்கிறவர்களே, நீங்க பரவசம் அடைகிறது நல்லதுதான், இதை கேட்டு பரவசம் அடைகிறது நல்லதுதான். தயவு செய்து ஒன்று செய்யுங்க, மற்றவர்களுக்கு இதை குறித்து சொல்லுங்க. இந்த ஊழியத்தை குறித்து ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பார்வையற்றவங்களுக்கு தொலைக்காட்சியில் சும்மா ஒளிபரப்புறாங்க, நிறைய பேருக்கு நினைச்சுக்கிறீங்க. இல்லை, தொலைக்காட்சியில் ஆண்டவருடைய வார்த்தையை ஒளிபரப்பணும், கட்டாய பணம் கட்டித்தான் ஒளிபரப்பணும். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கான பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர்ட்ட கேளுங்க. தொலைக்காட்சி ஊழியங்களுக்கு ஒரு மாதம், ஒரு வாரம், ஒரு நாள், ஒரு வருடம் இந்த புரோகிராம் தாங்கலாம். திருநெல்வேலியில் கட்டப்பட்டு வருகிற ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக பார்வையற்றோருக்கு அல்லது உடல் ஊனமற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளை எப்படியாவது 1-2 பிள்ளைகளை தான் என்னால் படிக்க வைக்க முடியுது. எனக்கு ஆசை நிறைய பேரை படிக்க வைக்கணும். ஆனால் அந்த பிள்ளைகளுக்குடைய கல்விக்காக உதவுகிற உணர்வுள்ள மக்களை எழுப்பித்தர செய்வீங்க. அதே போல அடிக்கடி அறிவித்து வருகிறேன், ஒரு ஃபியூனரல் ஃபண்டு, அதாவது பார்வையற்ற மக்கள் பெற்றோர் மற்றவர்களால் நேசிக்கப்படுவது அதிகமாக கிடையாது. ஒருவேளை கவர்மெண்ட் சம்பளத்தில் தான் நேசிப்பாங்களா இருக்கும். ஆனால் வேலை இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற மக்கள் ஏராளம். நீங்களே எங்கு பார்க்கிறீர்கள்? இவர்கள் மரித்தா கூட அடக்கம் பண்ணுவதற்கு கூட உறவினர்கள் கை நீட்டுவதில்லை. இதற்காக ஒரு ஃபண்டு வைக்கணும். ஜஸ்ட் ஒரு 2 lakhs. ஆண்டவருடைய பார்வையில் கோடி கோடியாக தர்றவர். இது எதுக்கு தெரியுமா? நீங்கள் சொன்னீங்க 2 லட்சம் வச்சா எத்தனை பேரை பண்ணிட முடியும்? உங்களுக்கு அந்த திட்டத்தை அறிவிக்கிறேன். நீங்கள் ஒரு வைப்பு தொகையாக, நிரந்தர வைப்பு தொகையாக, that means the fixed deposit, இதில் வரக்கூடிய நியாயமான வங்கி விகிதத்தினுடைய வட்டி எடுத்து அடக்கத்துக்கு மட்டுமே பிரயோஜனப்படுத்துறதுக்கு. நான் கடந்து போனாலும் எத்தனை சந்ததி மாறினாலும் அது இருக்கும். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட பாரத்தை கொடுத்தால் தொடர்பு கொள்ளலாம். அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில், இன்னும் சொல்ல போனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அநேகர் அழைக்கிறாங்க பிரசங்கம் பண்ண வாங்கன்னு. கீபோர்டு பற்றாக்குறை இருக்குது, ஆண்டவர் தான் அதை எழுப்பணும், ஜெபம் பண்ணுங்க. அதே போல் எனக்கு அன்பானவர்களே, கல்லறை தோட்டத்துக்கு இடம் வாங்கி பல ஆண்டுகளாக சுவர் கட்ட முடியாமல் இருக்கு. அதற்காக ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக இப்போ ஜெபிக்கட்டுமா? ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி எந்திரிச்சு நின்று அப்படியே சொல்லுங்களேன். ஆண்டவரே, என்னையா தேடுனீங்க?
என்னையா தேடுங்க? நான் ஒண்ணுக்கு ஆகாதவன் தான் ஆண்டவரே. ஆனா முழங்கால முடக்கினா, முட்டி போட்டு ஜெபித்தா, சத்துரு முதுக காட்டி ஓடுவான். நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, என்னால முடிந்ததை இந்த தேசம் ரட்சிக்கப்பட, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நான் எந்த இடத்துல நிற்கணுமோ அந்த இடத்துல நிற்பதற்கு என்னை தகுதிப்படுத்தும். வந்த மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. உடைய திருநாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 19. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இந்நேரம் இந்நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.